மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஏன் இலக்கியா, ரேவதி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே? அத்தை, பதட்டு படாதீங்க அத்தை. அவங்க போய் கௌதமோட அப்பாவை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வரணும்ல, அதான் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை, வந்துருவாங்க. ரேவதி வந்தாலும் கூட்டிட்டு வந்துருவாங்களா? கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு நான் அவனை பார்த்தே ஆகணும். இதுக்காக தானே இவ்வளவு பெரிய டிராமாவை போட்டிருக்கேன். இலக்கியா, ரேவதி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போனாவது பண்ணி பாரு இலக்கியா. ஏங்க, பேங்க்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆபரேஷனுக்கு பணம் கட்ட வேணாமா? சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏன் இலக்கியா, கௌதமோட ஆபரேஷனுக்கு நம்ம ஃபீஸ் கட்டணும்ல? ஆமா அத்தை, ஆனா ஃபீஸ் கட்ட சொல்லி டாக்டர் எதுவுமே சொல்லலையே. அவர் கேக்கலனா என்ன? அப்புறம் அவசரத்துல கேட்டா பணத்துக்கு எங்க போறது? ஆமா, ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா எப்படியும் லட்சக்கணக்கில் கேட்பாங்களே அத்தை. ஐயோ, லட்சக்கணக்கிலையா? அந்த பணத்துக்கு எங்க போறது? ஐயோ, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையே. ஆமா அத்தை, பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? வீட்ல ஏதாவது பணம் வச்சிருக்கியா? இல்ல அத்தை, அவ்வளவு பணம்லாம் இருக்காது. என்ன ஒரு 1000-2000 தான் அத்தை இருக்கும். ஐயோ கடவுளே, என் புள்ள கௌதம் கோடி கணக்குல பணத்தை சேர்த்தான். ஆனா இந்த அஞ்சலி கார்த்திக் பண்ண குழப்பத்தினால தன்னோட வைத்தியத்துக்கு கூட காசு இல்லாம இப்படி திண்டாடிட்டு இருக்கானே. எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சுதானே அத்தை ஆகணும். இப்ப பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப யோசி. அப்போ அந்த LICல 1.5 லட்சம் வந்தது இல்ல, அது அப்படியே எடுத்து வச்சிருக்கலாம்ல, இப்ப செலவு பண்ணிருக்கலாம். அதுக்கு இன்னும் 50,000 அட்வான்ஸ் வாங்கி அந்த தாலி செயினை மீட்டு கொடுத்தீங்க. அந்த பணம் இருந்தா இந்நேரத்துக்கு நம்ம செலவு பண்ணிருக்கலாம்ல. நானும் கௌதமும் வேலை பாக்குற இடத்துல ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டோம். இனி அங்க கேட்டாலும் கிடைக்காது. இப்போ என்ன பண்றதுன்னே புரியல. என்ன பண்றது? நாம மீட்ட தாலி செயினை மறுபடியும் அடகு வச்சு நான் பணம் எடுத்துட்டு வர போறேன். அத்தை, வேண்டாம் அத்தை. இப்பதான் தாலி செயினை போட்டு சந்தோஷப்பட்டீங்க, அதுக்குள்ள திரும்ப கழட்டாதீங்க. ஏன் இலக்கியா, என் புள்ள நல்லபடியா வெளியில வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் தாலியை அடகு வச்சுட்டு வந்துடுறேன். அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. வேணா ஏன் தாலி செயினை என்ன நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? புருஷன் வந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கான், இந்த நேரத்துல கழட்டுறேன்னு சொல்ற. உனக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, நான் என் செயினை அடகு வச்சு பணத்தை எடுத்துட்டு வரேன். நீ போனை கொடு, போனை கொடு. இத பாரு, நீ இங்க பாத்துக்கோ. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணு. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அத்தை. நான் உன் பிள்ளைய கொல்ல போறவன்னு தெரியாம என்ன வாங்க வாங்கன்னு ஆர்வமா கூட்டிட்டு போறிய ரேவதி. என்னங்க, சீக்கிரம் வாங்க. நீ போ, நான் வரேன். வாங்க. வாங்க. SSK வந்துட்டாரே. ஆனா இப்ப அவர் கௌதம பார்க்க கூடாதே. இலக்கியா, நீ ஏன் அப்படி பண்ண? எனக்கும் ரேவதிக்கும் பிறந்த குழந்தை பையன்னு ஆசிரம ரெக்கார்ட்ல இருந்தத எதுக்காக நீ பொண்ணுன்னு மாத்தி வச்சு எதுக்கு என்ன ஏமாத்த பார்த்த? சார், உங்க அப்பா வந்திருக்காரு சார். அப்படியே? ஆமாங்க சார். உங்க அம்மா அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரூமுக்கு வெளியில தான் உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார். எங்க அவன்?
ரேவதி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிறந்தது பையன் தான்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சது. குழந்தை ஆனா பொண்ணான்னு நீ சீட்டு போட்டு விளையாடுறதுக்கு உனக்கு ஏன் பாசம் தான் கிடைச்சதா? நானே என் புள்ளைய பார்க்க முடியலன்னு வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி என்ன நோகடிக்கிற? ஒரு பெத்த அப்பனா நான் படுற வேதனைய நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? மறைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஆள் யாருன்னே தெரியலையே. வெளியில போய் பாப்போம். சார், அவசரப்பட்டு வெளியில போயிடாதீங்க சார். டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு சார். நீங்க இங்க இருந்தே பாருங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துடுறேன். மறைஞ்சு நில்லுங்க சார். உங்க அம்மாவும் ஒய்ஃபும் பாத்துட போறாங்க. மறைஞ்சு நில்லுங்க சார். இப்படி சரி. சிஸ்டர், என் புள்ள எப்படி இருக்கான்? இந்த ரூம்ல தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. முதல்ல என் பையனை நான் பார்த்து வந்துடுறேன். சார் சார் நில்லுங்க நில்லுங்க. இலக்கிய வர நகரவே மாட்டேங்கிறான். அப்படிலாம் பார்க்க உடனே அனுப்ப முடியாதுங்க சார். ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம். ஏன் இப்படி சொல்றாங்க? என் புள்ளைய பார்க்கணும்னு இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவனை இந்த கோலத்துல என்ன பார்க்கணும். கடவுளே. இங்க பாருங்க, அழாதீங்க. தயவு செஞ்சு கண்ணை தொடச்சுக்கோங்க. அழாதீங்க. இந்த டாக்டர் எப்ப வந்து என்ன பையனை பார்க்க விடுவாரு? அதுவரை என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் டாக்டர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க மாட்டேன். என் புள்ளைய நான் இப்பவே பார்த்தா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன இலக்கியா, என் புள்ளைய நான் இங்க பார்க்கணும். பாருங்க, நர்ஸ் உள்ள போக கூடாதுன்னு சொன்னது கேட்கலையா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. என் புள்ள பாசத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ தள்ளு. இல்ல. நான் போய் 2 செகண்ட்ல பார்த்து வந்துடுறேன். சொன்னா கேளுங்க, உள்ள போக கூடாது. ஐயோ, நீ வழிய விடு. சொன்னா கேளுங்க. என்ன சத்தம் இங்க? வணக்கம். டாக்டர், இவர்தான் என் பையனோட அப்பா. வணக்கம். ஓ, அது நீதானா அந்த ஃப்ராடு? வணக்கம். வணக்கம் டாக்டர். நான் என் புள்ளைய பார்க்கணும்னு துடிக்கிறத இங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது என் புள்ளைய பார்க்க விடுங்களேன். கௌதமும் உங்களை பார்க்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார், லிவர் டேமேஜ்ங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ப்ராப்ளம். யாராவது பக்கத்துல போய் பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தா அது பெரிய வம்பா போயிடும் சார். அப்ப நான் என் பையனை பார்க்கவே முடியாதா? நிச்சயமா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னால உங்க பிளட்டை டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க பேஷண்ட்டுக்கு லிவரை தானம் செய்ய முடியும். நான் லிவர் தானம் பண்றதா? கண்டவனுக்கு எல்லாம் என் உடம்புல இருந்து பார்ட்ஸ் எடுத்து தரத்துக்கு நான் என்ன தர்ம பிரபுவா? சார், போங்க போய் லேப்ல போய் பிளட் டெஸ்ட் கொடுங்க. இவங்க போக்கிலேயே போனாதான் ரேவதியோட புள்ளைய பார்க்க முடியும். இப்ப வெறும் பிளட் டெஸ்ட் தானே, கொடுத்து தொலைக்கிறேன். நர்ஸ், இவரை லேபுக்கு கூட்டு போங்க. ஓகே டாக்டர், நீங்க வாங்க சார். அப்புறம் ரேவதி, என்னோட பிளட்டும் நம்ம புள்ளையோட பிளட்டும் மேட்ச் ஆகணும்னு கடவுளை நீ வேண்டிக்கோ. சரியா? நான் கொடுத்து வந்தேன். கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க. நீங்க முதல்ல போயிட்டு வாங்க. சரி, வாங்க சார். நான் கொடுத்து வந்துடுறேன். எப்படியோ கௌதம பார்க்க விடாம இப்ப எஸ்எஸ்கேவை தடுத்துட்டோம். இனிமேலும் அவர் கௌதம பார்க்க கூடாது. கடவுளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.